2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் ரியல் கேஸ் அப்ரோச்சஸ் தி ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் த மாலிகூல்ஸ் ஆர் ஃபார் அபார்ட் அண்ட் மாலிகூல்ஸ் இன்டராக்ஷன்ஸ் ஆர் நெகிழிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் ஒரு ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ்க்கு பக்கத்தில் போகும்னும், அந்த மாதிரி லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சருக்கு போகிறக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாலிகுலுக்கு இடையில் வந்து அதிகமான தூரம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணணும்னு சொன்னாக்க 2 கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்று வந்து அந்த கேஸ் மாலிகூல்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய வால்யூமானது டோட்டல் கண்டெய்னருடைய வால்யூமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்பர் 2 வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நெகிழிஜிபிளாக இருக்கணும். இந்த 2ம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொன்னாக்க நமக்கு வந்து லோ ப்ரெஷர் வேணும். அந்த மாதிரி லோ ப்ரெஷர் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா வால்யூம் டோட்டல் கண்டெய்னர் வால்யூம் வந்து அதிகமாகுது. மாலிகுல் வால்யூம் வந்து எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ டோட்டல் கண்டெய்னர் வால்யூமை நாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் லோ ப்ரெஷர் பண்ணுற மூலமாக. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து லோ ப்ரெஷர்ன்றது கரெக்டு. இந்த மாதிரி லோ ப்ரெஷர் பண்ணி கண்டெய்னருடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு கேஸ் மாலிகுலுக்கும் இன்னொரு கேஸ் மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நாம் 2 மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறோம். ஹை டெம்பரேச்சர் எதுக்காக தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோர்ஸை மினிமைஸ் பண்ணணும்னு சொன்னாக்க மாலிகுல்ஸ் வந்து டியூ டு டெம்பரேச்சர் வந்து மூவ் ஆகணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் அட்ராக்ட் ஆக பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா டியூ டு ஹை டெம்பரேச்சர் ரேண்டமாக வேறு பாதையில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆகவே லோ ப்ரெஷரும் ஹை டெம்பரேச்சரும் இருந்தால் தான் ஒரு கேஸ் வந்து ஐடியல் கேஸ் பக்கத்தில் ஐடியல் கேஸ் மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 2க்குமான ரிலேஷனும் இருக்குது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்.